உலகின் முதல் பல்கலைக்கழகம் எது என்று கேட்டால் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஹாபு ஸுஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு திண்ணை பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். வக்ஃப் என்பது இறைவனுடைய பாதையிலே நம்முடைய சொத்தை முன்னோர்கள் தானமாக இறைவனுக்காக வழங்குவது. அதிலிருந்து யார் பயனீட்டிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் இதை விட ஒரு பள்ளிவாசலுக்கு அவமானம் என்ன இருக்க முடியும்? தன் மகல்லாவை சார்ந்த தன்னிடம் வேலை பார்த்த ஒருவரை பிச்சைக்காரராக ஊராக கையேந்த விட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை விட பொறுப்பற்ற பள்ளிவாசல் என்ன இருக்க முடியும்? நான் இருக்கக்கூடிய பகுதி தென் தமிழகத்தில் எங்கள் ஊர்ல மண்டப கல்யாணம் எல்லாம் இல்ல. இப்பதான் 1-2 வருது. அங்க வீட்டுல வட்டாரத்துல இல்ல பள்ளிவாசல்ல கல்யாணம் நடக்கும். பள்ளிவாசலுக்கு வரணும், அங்கே வச்சு திருமணத்தை எளிதாக முடித்து ஒரு திருமண செலவு என்ற அடிப்படையிலே இந்த சமுதாயத்துடைய மிகப்பெரிய சொத்து அழிந்து கொண்டது. எப்படி காபாவிலே தொழுவதற்கான இடம் இருக்கிறதோ பெண்களுக்கு, அதே போல பெண்கள் பள்ளிக்கு வர வேண்டும், பெண்களுக்கான வாராந்திர நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும். ஆண்களாவது வார வாரம் ஜும்மாவுக்கு வர்றோம், சில செய்திகளை கேட்டு செல்கிறோம். ஆனால் பெண்கள் எங்கிருந்து அவர்கள் இந்த செய்திகளை கேட்பார்கள்? மார்க்க விஷயங்கள் அவர்கள் எங்கிருந்து கிடைக்கும்? ஒரு துருக்கியில் ஒரு பள்ளிவாசல் எழுதுது, எங்கே குழந்தைகள் சத்தம் பள்ளிவாசலில் கேட்கவில்லை அங்கே எதிர்காலம் இல்லை என்று அர்த்தம். எதிர்காலம் யார்? அடுத்த தலைமுறை. அவர்கள் எல்லாம் அவர்கள் பள்ளியில் கூட்டு வரணும், முன் வரிசையில் நிக்க சொல்லலாம். சகோதர சமுதாய சொந்தங்கள் இங்கே வர வேண்டும். அவர்கள் வருகிறார்கள். எங்கே வருகிறார்கள் என்று சொன்னால் வெளியே வாசல்ல நிற்பாங்க, ஓதி ஊதும், அதோடு முடிந்து விடுகிறார். அதையும் அவர்களையும் நாம் வரிசையிலே யாசகர்களை போல நிக்க வைக்கூடாது. நம் விருந்தினர்கள் நம்மை நாடி வருகிறார்கள். உங்கள்கிட்ட வந்தால் எங்கு பிள்ளைகளுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று நம்மை தேடி வருகிறார். ஏன்னா அவர்களை கண்ணியப்படுத்தணும். நாம் இறுதியிலே நாம் எங்கே வந்து நம்முடைய தொழுகை நடத்தப்பட போகிறது? பள்ளிவாசலுக்கு தான். நம்ம உடல் இங்கே வைத்து தான் தொழுகை நடத்தக்கூடிய இடத்துக்கு வரும். நம்முடைய தொழுகைக்கும் நமக்குமான அந்த பிணைப்பு நம்முடைய உயிர் மூச்சு வரைக்கும் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் ஒரு வாழ்வியல் திட்டம். பிறந்தது முதல் இறந்தது வரைக்குமாக மட்டுமல்லாமல் இறப்பிற்கு பின்னும் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு இஸ்லாம் வழிகாட்டுதலை வழங்குகிறது. அந்த வழிகாட்டுதலை வெறும் உபதேசமாக இல்லாமல் நடைமுறைப்படுத்தி காட்டக்கூடிய செயல்முறை வடிவங்களையும் இஸ்லாம் தந்திருக்கிறது. எனவேதான் இஸ்லாம் உயிர் வாழும் மார்க்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இறை இல்லங்களுக்கு, மஸ்ஜிதுகளுக்கு, பள்ளிவாசல்களுக்கு இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கிறது. எந்த அடிப்படையில் என்று சொன்னால், ஒரு முஸ்லிமான ஆண் கட்டாயம் 5 வேளை பள்ளிவாசல்களில் இமாம் ஜமாத்துடன் வந்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அது அவர் மீதான கட்டாய கடமை. எனவே அங்கே தொழுகையை நிறைவேற்றுவதற்காக மக்கள் வரும்போது அந்த தொழுகையை முன்னின்று நடத்துவதற்காக இமாம் ஒருவர் இருப்பார். பள்ளிவாசலுக்கான கட்டிடம் ஒன்று இருக்கும், உது செய்வதற்கான கழிப்பறை வசதிகள் அங்கே இருக்கும். இப்படியான ஒரு கட்டமைப்பு எல்லா இடங்களிலும் பள்ளிவாசல்களில் இருக்கும். ஆனால் இந்த பள்ளிவாசல்கள் வெறும் தொழுவதற்கான இடங்கள் மாத்திரமா என்று கேட்டால் நிச்சயமாக அது தொழுவதற்கான இடங்கள் மாத்திரம் அல்ல. ஆனால் இன்று வாய்ப்பு கேடாக முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய மாபெரும் அருளாக வாய்ப்பாக இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல்களை நாம் தொழுவதற்குரிய இடமாக மாத்திரம்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது என்று சொன்னால் 5 வேளை தொழுகை. இந்த 5 வேளை தொழுகைக்கு ஒரு வேளைக்கு அதிகபட்சம் நாம் 1 மணி நேரம் போட்டால் கூட அவ்வளவு தூரம் 1 மணி நேரம் யாரும் வந்து இருக்க போவதில்லை. ஒரு 10 நிமிஷம் வந்து தொழுகிறோம், தொழுது முடிந்ததும் இடம் காலியாகிவிடும். அதிகபட்சமாக நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு 2-3 மணி நேரம், 4 மணி நேரம் தொழுகைக்காக ஒதுக்கினால் கூட 20 மணி நேரங்கள் பள்ளிவாசல்கள் உபயோகப்படுத்தப்படாமலே இருக்கிறது. அந்த கட்டிடங்கள் எல்லாம் அடைத்து இருக்கின்றன. ஆனால் வெறும் 4 மணி நேரம் உபயோகத்திற்கு மட்டும்தான் இத்தகைய கட்டுமானம், இத்தகைய நிர்வாகம் என்ற அடிப்படையில் இருந்தால் இஸ்லாம் விரும்பக்கூடிய செயல்வழி மாற்றங்கள் பயிற்சி மன்றங்களாக இது திகழாது. எனவே பள்ளிவாசல்கள், முன்மாதிரி பள்ளிவாசல்களை நாம் உருவாக்க வேண்டும். அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவிற்கு சென்றதும் அவர்கள் முதலாக செய்த ஏற்பாடு என்று சொன்னால் மஸ்ஜிதுல் குஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசலை அவர்கள் அங்கே எழுப்பினார்கள். மதீனாவிற்கு சென்றதும் அவர்கள் வீடு வாங்கவில்லை. 2 அனாதை சிறுவர்களுடைய இடத்தை பேசி அதை அவருடைய சொந்த செலவிலே ஒரு பள்ளிவாசலை அவர்கள்
நிர்மாணம் செய்தார்கள். எனவேதான் அது நபி பள்ளி, மஸ்ஜிதுன் நபவி என்று அது அழைக்கப்படுகிறது. எனவே பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இஸ்லாமிய கட்டமைப்பை, வாழ்வியல் முறையை, ஒரு பயிற்சி மன்றத்தை உருவாக்குவதற்கான அடிப்படையாக ஒரு பள்ளிவாசலை கட்டி எழுப்பினார்கள். ஆனால் மஸ்ஜிது நபவி வெறும் பள்ளிவாசலுக்கான இடமாக இருந்ததா என்றால் வரலாற்றை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். அது வெறும் தொழுகைக்கான இடமாக அல்ல. ஒரு மஹல்லா இருக்கிறது என்று சொன்னால் அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய மக்களை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு சென்டர் பாயிண்டாக இது இருந்தது. பள்ளிவாசலில் வந்தால் எப்போதும் நாம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம், பள்ளிவாசலில் மொத்தமாக நாம் சந்திக்கலாம், பள்ளிவாசலுக்கு போனால் கல்வி கற்றுக்கொள்ளலாம், பள்ளிவாசலுக்கு போனால் மருத்துவம் நமக்கு கிடைக்கும், பள்ளிவாசலுக்கு போனால் அங்கே வாசிப்பதற்கான இடம் இருக்கிறது, அறிவை பெருக்குவதற்கான இடமாக பள்ளிவாசல் இருக்கிறது, பள்ளிவாசலுக்கு போனால் நமக்கு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அங்கே இருக்கும். எல்லாவற்றுக்குமான ஒரு சென்டர் பாயிண்டாக பள்ளிவாசலை அங்கே கட்டமைத்தார். எனவேதான் உலகின் முதல் பல்கலைக்கழகம் எது என்று கேட்டால் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு திண்ணை பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார்கள். அங்கே இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் அங்கேயே அவர்கள் தங்கி கல்வி கற்றார்கள். ரெசிடென்சியல், அவர்களுக்கு அங்கே தங்கக்கூடிய வசதி இருந்தது. வசதி உள்ள நபித்தோழர்கள், சஹாபாக்கள் அந்த கல்வி கற்கக்கூடிய நபித்தோழர்களுக்கு வீட்டிலிருந்து உணவை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். அங்கேயே தங்கி அங்கேயே சாப்பிட்டு விட்டு கல்வி கற்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்ந்தது. இன்றைக்கு நம்முடைய மதரசாக்கள், நம்முடைய பள்ளிவாசல்களிலே அதிகபட்சமாக மக்தப் மதரசாக்களை நடத்துகிறோம். அது வரவேற்க தகுந்த ஒரு நிகழ்ச்சி தான். எங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கட்டாயம் மக்தப் மதரசாக்கள் இருக்க வேண்டும், ஆரம்ப பாடசாலை, குழந்தைகள் கல்வி கற்பதற்கான இடமாக. ஆனால் இன்றைக்கு மக்தப் மதரசாக்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அது அரபி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. ஆனால் அது மொழிப்பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடம் மாத்திரமல்லாமல் வாழ்வியலை கற்றுத்தரக்கூடிய மக்தப் திட்டத்தை நம்முடைய பள்ளிவாசல்களில் இருந்து பிள்ளைகளுக்கு தொடங்க வேண்டும். எல்லா வீட்டிலிருந்தும் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளை பள்ளிவாசல்களுக்கு அனுப்பி அவர்கள் பாடம் கற்றுத் தருவதற்கான ஏற்பாட்டை செய்கின்றோம். அதை நாம் முறைப்படுத்துவதை போல டியூஷன் சென்டர்களும் இருக்க வேண்டும். பள்ளிவாசல்களுக்கு ஒரு ஆசிரியரை நியமித்து அந்த மஹல்லாவை கல்வியிலே முதல் தரமுள்ள மஹல்லாவாக மாற்றுவதற்கான டியூஷன் சென்டரை நாம் ஏற்பாடு செய்வதற்கு இந்த மஹல்லா நமக்கு இடம் தர வேண்டும். இந்த ஜாமியா ட்ரஸ்ட் பள்ளியிலே நான் உள்ளே வந்தது பார்த்தேன். அவர்கள் செய்கின்ற கல்வி சேவை, அவர்கள் செய்கின்ற பைத்துல் மால், அவர்கள் செய்கின்ற மருத்துவ சேவை என்று பல்வேறு பணிகளை இங்கே இவர்கள் செய்கின்றார்கள். அதே போல ஒவ்வொரு மஹல்லாவிலும் டியூஷன் சென்டர்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஏழை பிள்ளைகள் கல்வி கற்பதற்கு, இலவசமாக கல்வி கற்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர வேண்டும். அது தரமான கல்வியாகவும் இருக்க வேண்டும். பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடமாக, கல்வி கற்கக்கூடிய ஒரு இடமாக அந்த டியூஷன் சென்டர்கள் மாற வேண்டும். இன்னும் சொல்வதானால் ஐஏஎஸ் அகாடமிகள் போன்று, நீட் தேர்வு போன்றது இடம் எழுதுவதற்காக ஒரு இடமாகவும் நம்முடைய பள்ளிவாசல்களை நாம் மாற்ற முடியும். அதை பயிற்சி மன்றங்களாக நாம் கொண்டு வருவதற்கான ஒரு இடமாகவும் இது இருக்கிறது. தரமான கல்வியை நம்முடைய மஹல்லாவை சார்ந்தவர்களுக்கு முழுமையான கல்வி திட்டத்தை வழங்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த பள்ளிவாசல் இருக்கு. அதுக்காக தான் இந்த பள்ளிவாசலை இவ்வளவு பெரிதாக கட்டி ஏசி எல்லாம் வைத்து வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்திருந்தோம். அதை தொழிலோடு போட்டி போடுகிறோம் என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய முழுமையான பயன் கிடைக்காது. எனவே அங்கே மக்கள் வந்து கல்வி கற்பதற்கான கல்வி நிலையங்களாகவும் பள்ளிவாசல்கள் மாற வேண்டும். அப்படித்தான் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உருவாக்கிய அந்த மஸ்ஜிது நபவி முன்மாதிரி மஹல்லாவிலே முதலாக இருந்தது. அதே போல அங்கே உடற்பயிற்சி செய்வதற்கான இடங்களும் அங்கே இருந்தது. இன்றைக்கு அதிகமான இளவயது மரணங்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஜங்க் ஃபுட்டாக, ஃபாஸ்ட் ஃபுட்டாக, இன்றைக்கு துரித உணவு என்ற பெயரிலே நம்முடைய உணவு முறைகளிலே மாற்றம் ஏற்படுகிறது. யாரும் வாக்கிங்லாம் போறதில்லை, உடற்பயிற்சி செய்வதில்லை. ஆனால் அதற்கான மேல ஒரு மாடி இருக்கிறது என்று சொன்னால் அங்கே தொழுகை நேரம் போக காலையிலே இந்த மணியிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு நாம் உடற்பயிற்சி செய்வதற்கும் உடல்நலத்தை பேணுவதற்குமான இடத்தை எங்கிருந்து இந்த முன்மாதிரியை பெற்றுக் கொள்கிறோம்? அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்பெறியக்கூடிய பயிற்சியை, மல்யுத்த பயிற்சியை மஸ்ஜிது நபவியிலே அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். அங்கே வரக்கூடியவர்கள் அதுல வரும்போது அவர்கள் பயிற்சி பெறக்கூடியவர்களாக, விளையாட்டு பயிற்சி பெறக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல
இந்த ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நாம் தொழுகைக்காக இங்கே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வழக்கமான 4 ரக்காத்துகளை 2 ரக்காத்துகளாக சுருக்கிவிட்டு ஜும்மாவாக அதிலே நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும். அன்றைய வாராந்திர பிரச்சனைகள் குறித்து வழிகாட்டுதல்களை, இஸ்லாம் வழங்கக்கூடிய வழிகாட்டுதல்களை, முஸ்லிம் சமுதாயத்துடைய பிரச்சனைகளை, நினைவூட்டல்களை வழங்க வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடு. இது வேறு எந்த ஒரு மார்க்கத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு. 1400 ஆண்டு காலமாக இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்களுக்கான பயிற்சி மன்றங்களாக இந்த பள்ளிவாசல் வழங்குகிறது. ஒவ்வொரு வாரமும் இங்கே கிளாஸ் நடக்குது. ஜும்மா என்பது வெறும் பயான் அல்ல, அது ஒரு வகுப்பு. அங்கே வரக்கூடிய தன்னுடைய மஹல்லாவை சார்ந்த மக்களுக்கு வழிகாட்டுதல்களை இமாம் அவர்கள் வழங்குகிறார்கள். அது மிக முக்கியமான ஒரு உரை. ஆனால் இன்றைக்கு அந்த ஜும்மாவுடைய உரையை, அதனுடைய வேலிவை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருந்ததுனாலதான் தாமதமாக வருவது, ஏதோ இருக்கக்கூடியவர்கள் அப்படியே கேட்டுட்டு பாதி தூங்குவது, முடிந்ததும் போவது என்றாடு. ஜும்மாவிற்காக இங்கே பயான் செய்யக்கூடியவர்கள் ஒரு பெரிய தயாரிப்பில் இருக்க வேண்டும். கேட்கக்கூடியவரும் இன்றைக்கு இந்த வாரம் நமக்கு என்ன செய்தி கிடைக்க போகிறது என்ற அடிப்படையிலே அவர்கள் ஆர்வமாக ஒரு வகுப்புக்கு வருவதை போல வர வேண்டும். பள்ளிவாசல்ல வந்து பார்த்தா ஜும்மா எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் 12 மணிக்கெல்லாம் இடம் இருக்கக்கூடாது, ஃபுல்லா இடணும். போன இடம் கிடைக்காது என்ற அடிப்படையிலே மக்கள் வந்து அமர வேண்டும். அவர்களுக்கு இந்த வாரத்தில் உள்ள நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுடைய உண்மைத்தன்மைகளை குறித்து, இன்றைக்கு எவ்வளவு பொய் செய்திகள் வருகின்றன, எது உண்மை எது பொய் என்பது தெரியாத அளவிற்கு மக்களுக்கு சரியான செய்திகள் சென்று சேரவில்லை. அது இந்த ஏஐ வந்ததும் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியல, எது பொய் எது மெய் என்பது. எனவே அந்த வழிகாட்டுதல்கள் எல்லாம் நாம் தான் கொடுக்க. நாட்டில் நடக்கக்கூடிய முஸ்லிம்கள் மீது உண்டான சுமைகள், அவர்கள் மீது இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள், அதை எப்படி எதிர்கொள்வது, அவர்களுக்கான வழிகாட்டுதலை வழங்கக்கூடிய, நம்பிக்கையை வழங்கக்கூடிய, அறிவுத்தளத்திலே அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த பள்ளிவாசல்களில் நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு மேடை திகழ்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் எண்ணி பாருங்கள், ஒரு கொள்கை சார்ந்த ஒரு இயக்கம் வளர்வதற்கு அந்த இயக்கத்திலே பயிற்சி கொடுக்கப்படும், பேச்சாளர் பயிற்சி. அங்கே அந்த கொள்கையை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு திராவிட கழகமாகட்டும் அல்ல எந்த ஒரு அமைப்பாகட்டும் ஒரு இயக்கமாகட்டும், அதை வளர்ப்பதற்கான பயிற்சியை அந்த இயக்கம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும், மாதாந்திர வகுப்பு போல. ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் வாராந்திர வகுப்புகளை நடத்துகிறது. இங்க இருக்கக்கூடிய இமாம்கள் எல்லாமே பேச்சாளர்கள் தான். அவர்களுக்கு பேசக்கூடிய ஒரு பயிற்சியை, இதெல்லாம் எந்த ஒரு சமுதாயத்திலும் எந்த ஒரு சிஸ்டத்திலும் எந்த ஒரு சித்தாந்தத்திலும் இல்லாத ஒரு கட்டாயமாக இந்த வெள்ளிக்கிழமை உரைகளை நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதே போல இது வெறும் உரைகள் மட்டுமல்லாமல் இலக்கிய மன்றங்களாகவும் இருந்தது. இன்றைக்கு மொழி அறிவிலே முஸ்லிம்கள் பின்தங்கி இருக்கிறோம். மொழி இன்றைக்கு இது மொழிவாளி மானியம். எனவே நல்ல மொழிகளை பேசுவதற்கான மொழி பயிற்சி, இலக்கண பயிற்சி, இலக்கிய பயிற்சி, இதெல்லாம் எங்கிருந்து இந்த மாடலை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிது நபவிலே ஹஸ்ஸான் பின் சாபித் என்று சொல்லக்கூடிய கவிஞர்களுக்கு மேடை அமைத்து கொடுத்தார்கள். நீங்கள் இலக்கியத்தை நீங்கள் இங்கே பேசுங்க, இலக்கிய கூட்டங்கள் நடக்க வேண்டும் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஒரு யுத்தத்திற்கு செல்லும் போது அவர்கள் சொன்னார்கள், தோழரிடம் சொன்னார்கள், கவிதை அம்பை விட வேகமாக எதிரிகளை தாக்கும். எனவே இலக்கியம், இங்கே வரக்கூடிய பத்திரிகைகளை, வாராந்திர பத்திரிகைகளை வாசிப்பதற்கான ஏற்பாடுகள் இலக்கிய மன்றங்களாகவும் அது செயல்பட வேண்டும். அடுத்து பள்ளிவாசலுக்கு போனால் அங்கே ஒரு பைத்துல் மால் சிஸ்டம் இங்கே இருக்கிறது, இந்த பள்ளியில இருக்கிறது. நான் பார்த்தேன், அவர்கள் இந்த பள்ளி நிர்வாகிகள் பல செய்திகளை சொல்லும் போது மனம் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த பைத்துல் மால் சிஸ்டம் ஒன்று இருக்கிறது. இன்னும் சொல்வதானால் வக்ஃப் சிஸ்டமே அதுதான். இன்றைக்கு வக்ஃபை குறித்து மிக தவறான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். வக்ஃப் என்பது இறைவனுடைய பாதையிலே நம்முடைய சொத்தை முன்னோர்கள் தானமாக இறைவனுக்காக வழங்குவது. அதுல இருந்து யார் பயனீட்டிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், அங்கே ஏழைகள், அதுல இருந்து மருத்துவ உதவி, கல்வி உதவி போன்ற சிஸ்டத்திற்கெல்லாம் அந்த வக்ஃபு சொத்துக்கள் பயன்பட வேண்டும். வெறும் கபர்ஸ்தான் கட்டுறதுக்கும் பள்ளிவாசல் கட்டுறதற்கும் மதரசா கட்டுவதற்கும் மட்டுமல்ல, அதில் இருந்து கல்விக்காகவும் ஏழைகள் பயன்பெறுவதற்காகவும் மருத்துவ உதவிக்காகவும் இருக்க வேண்டும் என்ற அந்த சிஸ்டத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய வக்ஃப் வாரிய தலைவர் இப்போது அறிக்கை கொடுத்திருக்கார். 2.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்குகிறோம், மாணவர்கள் தகுதியானவர்கள் விண்ணப்பியுங்கள், வக்ஃப் வாரியத்திலிருந்து கல்விக்கான ஒரு திட்டமும் இருக்கிறது என்று. அதே போல ஒவ்வொரு மஹல்லாவும், அங்கே இருக்கக்கூடிய மஹல்லாவிலே பின்தங்கிய மாணவர்கள் நல்லா படிக்கிறான், நல்லா படிக்கக்கூடியவராக இருக்கிறார், ஆனா வசதி இல்லை. அப்ப அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய லிஸ்ட் எடுத்து
நல்ல படிக்கிற பையன்கள்லாம் நீ வந்து கலெக்டர் ஆகணும், நீ வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நம்ம மஹல்லாவிற்கு நீ இலவசமாக சேவை செய்ய வேண்டும். இலவசமாலாம் வேண்டாம், நேர்மையாக நல்ல மருத்துவம் பார்த்தால் போதும். எனவே நீ இந்த பள்ளியிலே நான் உங்களுக்கு கல்வியை வழங்குகிறோம். இருக்கக்கூடிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நம்ம மஹல்லாவிலே கல்வியை சிறந்த ஆளுமைகளை உருவாக்க வேண்டும் என்ற அந்த திட்டம் நம்மிடம் இருக்குமானால் இந்த மஹல்லா கல்வியறியிலே மிகச் சிறந்ததா இருக்கும். அவர்கள் பொருளாதார வசதியை பெற வேண்டும். ஆனால் இப்போ கொஞ்சம் குறைந்து இருக்கிறது. பார்த்தோம்னா பள்ளிவாசல்கள்ல தொழுகு முடிந்த பிறகு ஒரு ஆள் எழுந்து பேசுறாருன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும், நான் அங்கிருந்து வந்திருக்கேன், எனக்கு குமர் காரியம், பள்ளிவாசல சர்டிபிகேட் கொடுக்குறான். நான் அந்த பள்ளியில இமாமா இருந்தேன், அவர் சொல்லுவார், நான் அந்த பள்ளியில முஅத்தினா இருந்தேன், அந்த பள்ளிவாசல சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை விட ஒரு பள்ளிவாசலுக்கு அவமானம் என்ன இருக்க முடியும்? தன் மஹல்லாவை சார்ந்த தன்னிடம் வேலை பார்த்த ஒருவரை பிச்சைக்காரராக ஊர் ஊராக கையேந்த விட்டு இருக்கிறது என்று சொன்னால் அதை விட பொறுப்பற்ற பள்ளிவாசல் என்ன இருக்க முடியும்? எப்ப அங்க வாப்பா ஊர் ஊரா போய் எங்க பள்ளிவாசல கேவலப்படுத்த வரும். என்ன வேணும்? கல்யாணத்தை சிம்பிளாக முடிக்கணும். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஊருக்கெல்லாம் சாப்பாடு பண்ணலாம் வேண்டாம். அசர் கருப்பு பள்ளிவாசல்ல உன் தரப்புல இருந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு, நாங்க 4 பேர் இருக்கும், பெண் வீட்டாரை கூப்பிட்டு சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சுட்டு போப்பா, அந்த செலவை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அந்த திருமணத்தை நீங்கள் எளிமைப்படுத்தினால்தான் இன்றைக்கு குமர்காரியம் என்று கையேந்த மாட்டார்கள், வரதட்சணை கொடுமைகள் இருக்காது. அதையெல்லாம் நாம் முறைப்படுத்த வேண்டும். பள்ளிவாசல்கள் திருமணம் நடத்தக்கூடிய இடமாகவும் மாறுகிறது. இந்த வேற எந்த ஒரு சமுதாயத்திலும் இல்லாது இன்றைக்கு பள்ளிவாசல்களிலே திருமணம் நடத்தக்கூடிய இதற்கு பெரிய மண்டபம் எல்லாம் பிடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நான் இருக்கக்கூடிய பகுதி தென் தமிழகத்துல எங்கள் ஊர்ல எல்லாம் மண்டப கல்யாணம் எல்லாம் இல்லை. இப்பதான் 1-2 வருது. அங்க வீட்டுல வட்டாரத்துல அல்ல பள்ளிவாசல்ல கல்யாணம் நடக்கும். பள்ளிவாசலுக்கு வரணும், அங்கே வச்சு திருமணத்தை எளிதாக முடித்து விடும். திருமண செலவு என்ற அடிப்படையிலே இந்த சமுதாயத்துடைய மிகப்பெரிய சொத்து அழிந்து கொண்டிருக்கிறது. எனவே பள்ளிவாசலில் திருமணத்திற்கான ஏற்பாடுகள், அங்கே இருக்கக்கூடிய ஏழை குமர்கள் என்ற வார்த்தையே இல்லை. நீ அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கையேந்தி திருமணத்தை முடிக்க வேண்டிய அவசியம் அல்ல. எனவே இங்க திருமணத்திற்கான ஏற்பாடு அவர்கள் மருத்துவ உதவி என்று சொல்லி நிறைய இடங்களிலே அவர்கள் பார்க்கணும். டயாலிசிஸ் செய்வதற்காக அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் வயிறார உண்பவன் உண்மையான இறை நம்பிக்கையாளன் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் பசிச்சிருக்கா, நீ மட்டும் வயிறார சாப்பிடுறன்னு சொல்லியாச்சுன்னா நீ உண்மையான இறை நம்பிக்கையாளனே கிடையாது. அப்ப பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருப்பதை கூட நீங்கள் அனுமதிக்க கூடாது. உங்களிடம் இருக்கக்கூடிய உணவை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரன் டயாலிசிஸ் செய்வதற்கு மருந்து மாத்திரை வாங்குறது காசு இல்லாம இருக்கா, நீ ஏகப்பட்ட காசை வச்சுட்டு நீ சொகுசா வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் உன்னோட மறுமையில கேட்க மாட்டானா? பக்கத்து வீட்டுல இவ்வளவு கஷ்டப்பட்டானப்பா. ஹுக்குக்குஜார், அண்டை வீட்டாருடைய உரிமைகள், அண்டை வீட்டாருடைய உரிமைகளை நீங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வலியுறுத்துவதை பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை சொத்தில் வாரிசாக்கி விடுவார்களோ என்று நான் அஞ்சக்கூடிய அளவிற்கு வலியுறுத்தினார்கள். பக்கத்து உள்ளவர்கிட்ட கஷ்டப்படானா, எனக்கு நகை இல்லாட்டி பரவாயில்லப்பா, என் மனைவி களத்துல கிடக்கிறது என்ன இருக்கு, இந்த நகை இல்லாட்டி பரவாயில்ல, உங்க உயிரை காப்பாற்றணும். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் மருத்துவ உதவி தேவை என்று இருக்கிறார். அந்த மஹல்லாவெல்லாம் இருக்கிறது, இந்த மஹல்லாவில் பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறார். எனவே பைத்துல் மால் சிஸ்டம் இருக்க வேண்டும். உதவி பெறக்கூடியவர்கள், கல்வி உதவி, மருத்துவ உதவி. அதே போல பள்ளிவாசல்களிலே மினி கிளினிக் வந்து இருக்கணும். ஒரு அவசரத்திற்காக அங்கே ஒரு மருத்துவர் வருவார், நீங்க வந்து அங்கே இலவசமாக அல்லது குறைந்த கட்டணத்திலே மருத்துவம் பெற்றக்கூடிய மருத்துவமனைகளாக மாற வேண்டும். இது மஸ்ஜித் நபவியுடைய மாடல், அங்கே மருத்துவமனையாகவும் செயல்பட்டது. போரில் காயமுற்ற வீரர்களுக்கு அவர்கள் எங்க வருவாங்கன்னா பள்ளிவாசலுக்கு வருவாங்க. பள்ளிவாசலுக்கு போனா இங்க வந்து தொழலாங்கிற எண்ணம் மட்டும் தெரியும். பள்ளிவாசலுக்கு போனா மருத்துவம் கிடைக்கும், பள்ளிவாசலுக்கு போனா உதவி கிடைக்கும், பள்ளிவாசலுக்கு போனா கல்வி கிடைக்கும். இந்த சூழ்நிலையிலே அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருளியல் பிரச்சனையை, வாழ்வியல் பிரச்சனையை தீர்த்தினார்கள். அங்கே ஒரு மருந்தகம் இருந்தது, மெடிக்கல். நம்முடைய பள்ளிவாசல்ல ஒரு சிறிய பகுதியிலே, நம்ம பகுதியில நான் சொன்ன மாதிரி யாராவது ஒருவரை மருத்துவரை உருவாக்கினால், இங்கே பள்ளிவாசலில் இந்த வாரத்திலிருந்து நம்முடைய மஹல்லா மக்களுக்காக மருத்துவத்திற்கான இடம் இருக்கிறது என்று சொன்னால், எவ்வளவு பேர் வந்து இன்றைக்கு மருத்துவ செலவு வாழ்க்கையில பெரும் செலவாக இருக்கிறது. எனவே மருத்துவமனையாகவும் பள்ளிவாசல் செயல வேண்டும். அடுத்து இந்த பள்ளிவாசல்களிலே பெண்களுக்கான இடமும் இருக்க வேண்டும். இன்றைய வந்ததும் கேட்டேன், பெண்களுக்கு இங்கே இடம் இருக்கிறதா? சகோதர சமுதாய சொந்தங்கள் கேட்பாங்க நிறைய கேள்விகள். ஏன் வந்து பெண்களுக்கு பள்ளிவாசல்ல அனுமதி இல்லை? அனுமதி இல்லை என்றால் இல்லை, அவர்களுக்கு இஸ்லாம் சலுகை வழங்கி இருக்கிறது. வீட்டுல தொழுது கொள்ளலாம், பள்ளிவாசலுக்கு வருவது கட்டாயம் இல்லை. ஆனால் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று சொல்லவில்லை. முதல் ஆலயமான கஅபா பாத்தீங்கன்னு சொன்னா, அங்கே மக்காவிலே ஆண்கள் பெண்களும் தான் அங்கே தொழுகிறார்கள். நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். ஏன்னா அங்கிருந்து தான் நமக்கு மாடல். எனவே இங்கே பெண்களுக்கு எப்படி கஅபாவிலே தொழுவதற்கான இடம் இருக்கிறதோ பெண்களுக்கு, அதே போல
பெண்கள் பள்ளிக்கு வர வேண்டும், பெண்களுக்கான வாராந்திர நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும். ஆண்களாவது வார வாரம் ஜும்மாவுக்கு வர்றோம், சில செய்திகளை கேட்டு செல்கிறோம். ஆனால் பெண்கள் எங்கிருந்து அவர்கள் இந்த செய்திகளை கேட்பார்கள்? மார்க்க விஷயங்கள் அவர்கள் எங்கிருந்து கிடைக்கும்? ஒண்ணு நீங்க ஜும்மா கேட்டுட்டு வீட்டுல போய் சொல்லணும், இன்றைக்கு ஜும்மா நான் போனேன், இந்த விஷயம்லாம் சொன்னாரு, அது உங்கள் மீது கடமை. இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு சொல்லுங்கள். அகலிக்கும் நாரா, உங்கள் மனை மக்களை நிறைய நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இஸ்லாமிய குடும்பமாக உங்கள் இல்லறத்தை மாற்றணும்னா இன்னைக்கு ஜும்மால என்ன பேசுங்கிறது வீட்டுல போய் சொல்லணும். இல்ல வீட்டுக்காரி கேட்கணும், இன்னைக்கு என்னங்க போனீங்களா, ஜும்மால என்ன பயான்னு சொல்லுங்க, அவர்களுக்கும் சேர்த்து தான். அல்லது அவர்கள் இங்கே வந்தால் அவர்களுக்கும் இந்த செய்தி கிடைத்து விடும். எனவே இங்கே மேலே தொழுவதற்கான பெண்களுக்கான இடம் வைத்திருக்காரு, சிறுவர்களுக்கான இடம் இருக்க வேண்டும். ஆனால் இங்க என்னன்னா, பள்ளிவாசல்ல முன்னாடி ஒரு சின்ன பையன் வந்து நின்றார்னா பெரியவர், போடா பின்னாடி போடா, என்ன கூட்டம் போட்டுட்டு இருக்க அன்று சொல்லி விரட்டி விட்டுருவாங்க. இப்படி இருந்தா அப்படியெல்லாம் விரட்டக்கூட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போதோ, தொலைக்கு இமாம் நிக்கிறாருன்னா வலப்புறம் தான் நிக்கணும். நிற்கும் போது அவருடைய பேரமார்கள் வந்து நிற்கும் போது இடப்புறம் நின்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு அவர்களுடைய காதை பிடித்து அப்படி இழுத்து இந்த பக்கம் விட்டுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செல்லும் போது அவருடைய பேர பிள்ளைகள் மேலே ஏறி விளையாடுவார்கள், கீழே இறக்கி விடுவாங்க. சின்ன வயசுல இருந்தே பள்ளிவாசலுக்கு கூட்டு வந்து அழைத்து வந்து உங்கள் பிள்ளைகளை பழக்கப்படுத்த வேண்டும். பள்ளிவாசல்ல குழந்தைகள் சத்தம் கேட்கணும். ஒரு துருக்கியில் ஒரு பள்ளிவாசல் எழுதுது, எங்கே குழந்தைகள் சத்தம் பள்ளிவாசலில் கேட்கவில்லையோ அங்கே எதிர்காலம் இல்லை என்று அர்த்தம். எதிர்காலம் யார்? அடுத்த தலைமுறை. அவர்கள் பள்ளிவாசலில் கூட்டு வரணும், முன் வரிசையில் நிக்க சொல்லலாம். எனவே குழந்தைகள் வருவதை, சிறுவர்கள் வருவதை நாம் தடை செய்யக்கூடாது. அவர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு தொழுகையை பயிற்சிக்க வேண்டும். எனவே குழந்தைகளும் பெண்களும் வருவதற்கான ஏற்பாட்டை மஸ்ஜித் நபவியில் இருந்து எந்த அளவு என்று சொன்னால், பெண்கள் கை குழந்தையுடனே வருவார்கள் பெண்கள் தொழுவதற்கு. பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்த போது ஒரு நாள் தொழுகையை சுருக்கி தொழுதார்கள். ஏன் நீங்க இவ்வளவு சுருக்கமா தொழுகையை முடித்து விட்டு என்று சொன்னால், ஒரு குழந்தையுடைய அழுகை சத்தம் கேட்டது. ஏதோ ஒரு பெண் குழந்தையை வைத்துக் கொண்டு தொழ வந்திருக்கிறார், அது அந்த தாயுடைய உள்ளம் என்னவாகும் என்பதற்காக நான் தொழுகையை சுருக்கி கொண்டேன் என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல பள்ளிவாசல்களிலே ஷரியத் கவுன்சிலிங், ஷரியத் கோர்ட், ஷரியத் பஞ்சாயத்து, இதை இன்றைக்கு மிக முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அதிகமான வழக்குகள் என்ன வழக்குகள் என்று சொன்னால் தலாக் இன்றைக்கு நீதிமன்றங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து விட்டது. எனவே குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு இடமாக மாத்திரமல்லாமல் ஃபேமிலி கவுன்சிலிங்கும் அங்கே இருக்க வேண்டும். குடும்ப திருமணம் முடிக்க போறாருன்னா திருமணம் முடிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வகுப்பு இருக்கணுங்களா, கல்யாணம் பண்ண போற நல்லா விசாரிச்சுக்க, நாளைக்கு வந்து பிரச்சனை வந்து நிற்கக்கூடாது, தலாக்கு குலான்னு சொல்லி நிற்கக்கூடாது. அதற்கு முன் தான் நல்லா விசாரித்துக்க, அந்த பெண் அந்த குடும்பம் வேலைக்கு போகலாமா, அந்த குடும்பம் எப்படி மார்க்கப்பட்டுள்ள பெண்ணு தானா என்றெல்லாம் விசாரித்து குடும்பத்துடைய நெறிமுறைகளை ஒரு பாடமாக அங்கே கவுன்சிலிங் சென்டர் இருக்க வேண்டும். திருமணத்திற்கு முன் வகுப்புகள், அப்படி வகுப்பு சில மலேசியா போன்ற நாடுகள் எல்லாம் திருமணத்திற்கு முன்னால் வகுப்பு எடுத்து சர்டிபிகேட் காட்டினா கல்யாணம், ஒன்றும் தெரியாம கல்யாணத்துக்கு வந்து உட்கார முடியாது. எனவே அங்கே திருமணத்திற்கு முன்பாக அந்த வகுப்புகளை நடத்தி அங்கே திருமணத்தை குறித்தான அறிவு அவர்களுக்கு வேண்டும். அதுபோல குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் எங்கே வந்து அவர்கள் முறையிட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஷரியத் கவுன்சிலிங். குடும்பத்து சண்டை இல்லை, சொத்து பிரிப்பு விவகாரமாக இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள், சொத்து பிரிப்பு விவகாரமும் இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்லற பிரச்சனைகளுக்காகவும், மாமியார் மருமகள் பிரச்சனையாகவும், கணவன் மனைவி பிரச்சனைக்காகவும் கோர்ட்ல முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய வழக்குகளை பார்க்க முடியும். ஏன்னா அதை அங்கே தீர்த்து விட்டால் அவர்கள் முத்தலாக் சிறப்பு சட்டம் கொண்டு சட்டத்துக்கு எந்த விதமான மதிப்பு இருக்காது. நாம இங்கேயே இந்த பிரச்சனைகளை தீர்க்கும் போது உங்கள்ட்ட யார் வரப்போகிறார்கள்? எனவே பள்ளிவாசல்களில் நீதிமன்றங்களாகவும் பள்ளிவாசல்கள் செலவுபட வேண்டும். அடுத்து இந்த பள்ளிவாசல் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல, சகோதர சமுதாய சொந்தங்கள் இங்கே வர வேண்டும். அவர்கள் வருகிறார்கள், எங்கே வருகிறார்கள் என்று சொன்னால் வெளியே வாசல்ல நிற்பாங்க, ஓதி ஊதுவோம், அதோடு முடிந்து விடுகிறார். அதையும் அவர்களையும் நாம் வரிசையிலே யாசகர்களை போல நிக்க வைக்கக்கூடாது. நம் விருந்தினர்கள் நம்மை நாடி வருகிறார்கள், உங்கள்கிட்ட வந்தால் எங்க பிள்ளைகளுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று நம்மை தேடி வருகிறார்கள். ஏன்னா அவர்களை கண்ணியப்படுத்தணும், முடிந்த அவர்களுக்கான ஒரு இருக்கையை போட்டு கொடுக்கணும். அவர்கள் நிழல், ஒரு ஃபேன் இங்க வெளியே ஒரு இருக்கை ஃபேன் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, ஓதி பார்க்க வரக்கூடிய நீங்க இருங்கம்மா உட்காருங்க, தொழுகு முடிச்சு வந்து ஓதி ஊதுறோம். இன்னும் சொல்வதானால் பாலூட்டு முறைகளை சில இடங்களில் வைத்திருக்கிறார்கள். கை குழந்தையோட வர குழந்தை கதறுது, எங்க போய் பால் ஊட்டுவாங்க? எனவே பள்ளிவாசல்களில் பாலூட்டக்கூடிய அறைகளும் வைத்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு
வந்த காலை நேரத்தில் ஒரு டீ கொடுத்தீங்கன்னா இன்னும் சந்தோஷம். என்னடா பள்ளிவாசலுக்கு போறோம், இவர்களா தீவிரவாதிகள் என்று சொல்கிறீர்கள், இவர்களா நீங்கள் முரடர்கள் என்று சொல்லி பள்ளிவாசலுக்கு போய் பாருங்கள். அந்த சகோதரர்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை அவர்கள் குழந்தைகளுக்கு ஓதி ஊதுகிறார்கள், உட்கார சொல்றாங்க, கண்ணியப்படுத்து. இங்க அப்படி இல்லை. வரிசையில இந்த பக்கம் காசு கொடுக்குறவங்க இந்த பக்கம் ஓதி ஊதக்கூடிய அளவுக்கு நீங்கள் நிறுத்தி விடக்கூடாது. அதே போல சகோதர சமுதாய சொந்தங்களை, விசிட் அவர் மாஸ்க், எங்க பள்ளிவாசலுக்கு வாருங்கள். இங்கே சிலைகள் இல்லை, இங்கே விஐபிக்கான கேட் இல்லை, இங்க எல்லோரும் சமம், இங்க எல்லோரும் வரலாம், தோளோடு தோள் நின்று நீங்கள் தொழலாம். இஸ்லாம் சமத்துவ மார்க்கம் என்பதை பறைசாற்றுகின்ற இடம். எனவே அவர்களுக்கு வர வேண்டும், நம்முடைய அடக்கத்தலத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அதே போல பள்ளிவாசல்களிலே அடக்கத்தலங்களுக்கான இடமும் இருக்கும், நிறைய இடங்கள்ல இருக்கிறது. இந்த நான் சொல்வதெல்லாம் சேர்ந்தால்தான் முன்மாதிரி மஹல்லாவாக பள்ளிவாசலாக திகழும். அதுல மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் இங்கே நூலகம் இருக்க வேண்டும், பள்ளிவாசலிலே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டும். ஆனால் என்ன ஒரு வாய்ப்பு கேடு என்று சொன்னால், இந்த பள்ளிவாசல்ல இந்த எல்லா பள்ளிவாசலும் பாக்குறீங்க, அழகான ரேக் ஒண்ணு வச்சிருக்கீங்க, இங்க எல்லாம் அழகா குர்ஆன் இருக்கு, புத்தகங்கள் இருக்கு. இந்த புத்தகங்களை எப்ப எடுத்து நம்ம வாசிக்க போறோம்? வாசிப்பதற்கான இடம் இருக்கிறதா? இல்ல. பள்ளிவாசல்ல தொழுக முடியணும், தொழுக முடிஞ்சு சுண்ணத்து தொழுகிறதுக்கு போய் ஃபேன் அமர்த்திடுவாங்க. இங்க எப்படின்னு தெரியல, நிறைய இடங்கள் அந்த வாய்ப்பே இல்லை, லைட் அமர்த்திடுவாங்க. 2 நிமிஷம் தொழுதியா இடத்த காலி பண்ணு என்று இருந்தால் அந்த பள்ளிவாசல்களில் இருந்து எப்படி அறிவு சமுதாயத்தை உருவாக்கும்? பள்ளிவாசல் இருப்பா, ஃபேனை போட்டு உட்காருங்க, ஓது. அதுக்காக இந்த குர்ஆன்லாம் இருக்கு. தொழுது முடிஞ்சோன்னு ஓடாதீங்க, உட்காருங்க, ஒரு 10 நிமிஷம் திக்குறேன்னுங்க, ஓதுங்க. ஆனால் இங்கே சுண்ண தொழுது கூட 2 நிமிஷம், பள்ளிவாசல் 2 நிமிஷம் தொழுவு முடிந்த 5 நிமிஷத்துல வெறிச்சோடி. அதுக்கு பிறகு யாராவது உட்காந்து தொழுதுட்டு இருந்தா முவாதின் வந்து ஃபேன் எல்லாம் அமர்த்திடுவார். அவர் விறுவிறுத்து பயந்து தொழுவார். ஐயோ, அந்த ஜன்னல் அடைப்பார், இந்த ஜன்னல் அடைப்பார், கொஞ்சம் அப்படின்பார். பரவாயில்ல, வெளியே கிளப்பி விட்டுறாங்க போட்டு கேட்டு சொல்லி வெளியே போய் எப்ப இதை படிக்க, ரமலானுக்கு ஒருக்க படிப்பதற்காக வைத்திருக்கிறோம். எனவே இங்கே வாசிப்பதற்கான ஒரு இடம் வேண்டும், நூலகம் வேண்டும், அறிவு சமுதாயமாக திகழ வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த பள்ளிவாசலிலே ஜாமியா ட்ரஸ்ட் ஒரு நூலகத்தை திறக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த ஜும்மா நாளிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இந்த பள்ளிவாசலிலே இங்கே நூலகத்தை திறக்கிறார்கள். நூலகத்தை திறக்கும் போது அங்கே சிறைச்சாலையுடைய வாசல் மூடப்படுகிறது. உணர்வு கொந்தளிப்பு இருக்கக்கூடிய சமுதாயத்தை அறிவுத்தளத்துக்கு மாற்றுவதற்கான ஒரு அழகிய ஏற்பாடு இந்த நூலகம். எனவே இந்த நூலக திறப்பு விழாவிலே நாம் கலந்து கொள்கிறோம். இங்கே இந்த முன்மாதிரி பிற மஹல்லாக்களும் பயன்படுத்த வேண்டும். எல்லா பள்ளிவாசல்களிலும் நூலகங்கள் இருக்க வேண்டும். அங்கே தங்கி அவர்கள் வாசிப்பதற்கான ஏற்பாடு இருக்க வேண்டும். இங்க இருக்கிற சகோதரர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு. அதே நேரத்துல ஒரு நூலகத்தை திறந்தோம், ஆளே வரலன்னு மூடிடக்கூடாது. அதை வாசிக்க வருவதற்கான நூல்கள், பொது நூல்கள், எல்லா நூல்களையும் வாங்கி வைக்க வேண்டும், மாத பத்திரிகைகளை வாங்கி வைக்க வேண்டும். அங்கே வரக்கூடியவர்களுக்கு இருந்து படிப்பதற்கான ஏற்பாடு செய்யணும். லைப்ரரியன் ஒரு ஆள் போடணும், அங்கே மெயின்டைன் பண்ணணும். வீட்டுல எடுத்துட்டு போய் படிக்கூடாது, இங்க இருந்து படிக்கணும். பள்ளிவாசல்ல படிச்சுட்டு போகலாம். பள்ளிவாசலில் இருப்பது ஒரு இபாதத். ஏன்னா இங்க இருந்து படிங்க, ஒரு நோட்டு போட்டு மெயின்டைன் பண்ணுங்க, புதிய புத்தகங்கள் கொண்டு வாங்க, லைப்ரரியன் மெயின்டைன் பண்ணுங்க. அதே போல அதை நேரம் ஒதுக்குங்க, காலைல இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும், அல்லது எப்போதான் நீங்க படித்துக் கொள்ளலாம் என்று. எனவே இந்த நூலகம் என்பது ஒரு அறிவு சமுதாயத்தை, ஒரு இளைய தலைமுறையை கல்வியை நோக்கி நாம் உருவாக்குவதற்கான ஒரு ஏற்பாடாக இருக்கும். இன்னும் நிறைய செய்திகளை சொல்லலாம், ஜும்மாவுடைய நேரம். எனவே இந்த குறிப்பாக நான் சில முக்கியமான செய்திகளை நான் சொல்லி இருக்கின்ற அன்பு சகோதரர்களே, இந்த நிலையிலிருந்து இந்த பள்ளிவாசலுக்கும் நமக்குமான தொடர்பு என்பது வெறும் நாம் இறுதியிலே நாம் எங்கே வந்து நம்முடைய தொழுகை நடத்தப்பட போகிறது? இந்த பள்ளிவாசலுக்கு தான். நம்ம உடல் இங்கே வைத்து தான் தொழுகை நடத்தக்கூடிய இடத்துக்கு வரும். நம்முடைய தொழுகைக்கும் நமக்குமான அந்த பிணைப்பும் நம்முடைய உயிர் மூச்சு வரைக்கும் இருக்க வேண்டும் என்று சொன்னார். வெறும் 5 வேளை தொழுகையாளிகளாக மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் இந்த பள்ளியிலே, அது கல்வி நிலையங்களாக, மருத்துவ மன்றங்களாக, அது உடற்பயிற்சி நிலையங்களாக, நூலகங்களாக, பொருளாதார உதவி பெறக்கூடியதாக, கவுன்சிலிங் சென்டர்களாக, இன்னும் பல வகையிலே தங்குமிடங்களாக இது போன்று இந்த பள்ளிவாசல்கள் மாற வேண்டும். அதற்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக இந்த பள்ளி இருக்கிறது. இந்த பள்ளி நிர்வாகிகளை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவர்களுக்காக நான் துவா செய்கிறேன். இந்த ஜாமியா ட்ரஸ்ட் மடிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜாமியா ட்ரஸ்டில் இன்றைக்கு திறக்கக்கூடிய இந்த நூலகத்திலே நீங்கள் அனைவரும் வந்து பயன்பெற வேண்டும். நீங்க உங்க வீட்டில இருந்து ஏதாவது புத்தகங்கள், நல்ல புத்தகங்கள் இருந்தால் நூலக தானம் செய்யணும். நீங்க எங்க வீட்டில் இருக்கக்கூடிய புத்தகத்தை
பள்ளிவாசலுக்கு நூல்களை அன்பளிப்பு செய்யணும். இங்குள்ள இளைஞர்கள் எல்லாம் ஆர்வமாக கலந்து இதை மிகப்பெரிய சென்னையில் மடிப்பாக்க நூலகம் மிகப்பெரிய நூலகமாக மாற வேண்டும் என்று எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே வல்ல ரஹ்மான் நம்முடைய இந்த மஹல்லாவை முன்மாதிரி மஹல்லாவாக, இந்த மடிப்பாக்கம் பள்ளிவாசல் ஜாமியா ட்ரஸ்ட் முன்மாதிரி பள்ளிவாசலாக மாறுவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இந்த நூலக தரப்பின் மூலமாக ஒரு அறிவு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அல்புருவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.